D3 சேனல். இன்னைக்கு உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்குங்க. பாருங்க, பார்த்தாலே நமக்கு வந்து அப்படி சாப்பிடணும் போல தோணுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. காலையில அவசரத்துக்கு வந்து இது செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வந்து ரெசிபியாவும் இருக்குங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம பெருசாக வந்து எதுவும் வந்து வதக்கி இது பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா நல்லா வந்து அரைச்சி அதை வந்து கொதிக்க வச்சு இதாங்க பண்ணுறோம். ஸோ ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ரெசிபியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத D3 சேனலில் பார்க்கலாம். பிரியாணி இலை வந்து ஒன்று எடுத்துருக்கேங்க, அதை போட்டுடலாம். ஸோ பட்டை வந்து ஒரு பீஸ் எடுத்துருக்கேங்க, அதை போட்டுடலாம். ஏலக்காய் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கேங்க, அதே போட்டுடலாம். ஸோ இஞ்சி வந்து 2 பீஸ் வந்து தோல் சீவி வச்சுருக்கேங்க, அதே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 5 பூண்டு பல் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க, அந்த பூண்டு பல்லையும் போட்டுடலாம். குழம்பு வந்து திக்காக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் தேங்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட ஒரு 6 முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்குங்க. ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுடலாங்க. அப்புறம் பெருஞ்சீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுடலாம். ஸோ இந்த மசாலாலாம் அரைச்சி பண்ணும்போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. கசகசா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா போட்டுருங்க. கசகசா மேக்ஸிமம் வந்து நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுடலாம். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதே போட்டுடலாம். இதை வந்து எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அவ்வளோ மையாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோனையும் சோம்பு போட்டுடலாம். சோம்பு வந்து நல்லா பொரியட்டும். சோம்பு போட்டோனையும் நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு பொரிஞ்சிருச்சிங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை போடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த பேஸ்ட்டு வந்து போட்டுடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அந்த மசாலாவோட இது ஃப்ளேவர்லாம் வரந்தண்டிக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. ஸோ இது 5 மினிட்ஸ் வந்து நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் போடலாங்க. இதில் வந்து நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேங்க. நீங்கள் வீட்டில் எந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுறேங்க. காரம் எப்படியோ உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து எண்ணெயிலே நல்லா வந்து அந்த மசாலா நெடி போகிறந்தடி வதக்கிடலாங்க. இப்போ வந்து அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து 1 கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணுறேங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. முட்டை உடச்சி ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைக்கரு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சக்கரு ஊற்றினீங்கன்னா வந்து முட்டை வந்து நமக்கு வந்து முழுசாக அப்படியே கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிருக்கேங்க. ஆல்ரெடி வந்து ஒரு முட்டை மொத்தம் வந்து 5 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிருக்கோங்க. இதை 5 மினிட்ஸ் வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. எந்த காரணத்தை கொண்டு கரண்டி போட்டு கிளறாதீங்க. இப்போ நமக்கு வந்து முட்டையெல்லாம் நல்லா வந்துருச்சுங்க. எப்படி நல்லா முழுசாக கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இது வந்து சாதத்துக்கு வந்து சூடாக சாதம் வச்சு அதில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அதோடு வந்து சப்பாத்திக்கு வந்து நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. ரச சாதத்துக்கு சைடாக வச்சு சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.